ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் பேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. 1/2 kg மட்டனை க்ளீன் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் காய்ந்த கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் ஆஃப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 50 ml கடலை எண்ணெய் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கந்தும் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆனதும் நல்லா கலரி விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா கிரேவியாக வந்துடும். உங்களுக்கு ஃப்ரையாக வேணும்னாக்கா இன்னொரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. கிரேவியாக வேணும்னாக்கா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். See you, bye.